நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ 2 வகுப்புகளாக நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்தை கற்றுக்குறோம். 4000 திவ்ய பிரபந்தம்ன்றது 4000 பாசுரங்களை கொண்டது. 12 ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்டது. இதில் முதல்ல பெரியாழ்வாருடைய திருமொழியில் நம்ம முதல் திருமொழியப்போ கற்றுக்குறோம். அதில் முதல் பாகம் முடிச்சிட்டோம். பல்லாண்டு பல்லாண்டு அப்படிங்கிறத பகவானே பல்லாண்டு இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினே இருந்த பெரியாழ்வார், அதை முடித்தோம். இப்போ ரெண்டாவதாக வண்ண மாடங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வண்ண மாடங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குட்டி கிருஷ்ணன், நம்ம செல்ல கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனுடைய பிறப்பு, அதை பற்றின 10 பாட்டுகள். அந்த கிருஷ்ணன் பிறந்தபோது எப்படி இருந்தது, அந்த இடம், அங்கே அப்போ என்னென்ன நடந்தது, அவளை எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சா, அந்த குட்டி கிருஷ்ணன் என்னென்னலாம் லூட்டி பண்ணிச்சு, அது தொட்டியில் போட்டு ஆட்டச்சு எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தது, இதையெல்லாம் விவரிக்கக்கூடிய 10 பாடல்கள். இந்த 10 பாடல்களும் 10 ராகங்களில் நம்ம கற்றுக்க போகிறோம். 10 ராகங்களா? ராகமெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? பகவானுடைய அனுகிரகத்தினால் நம்ம இதெல்லாம் கற்றுக்குறோம், நம்மளுக்கு எல்லாமே வரும். அதனால நம்ம சந்தோஷமாக ஒரு பாசுரமாக நம்ம சொல்லிகிட்டே வரேன். அது நீங்கள் பின்னாடியே சொல்லிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஜம்முன்னு பாட முடியும். சரியா? ஃபஸ்ட்டு வண்ணம் மாடங்கள் சூழ், இது நாட்டை. முதல் பாசுரம் நாட்டை. வண்ண மாடங்கள் சூழ், சொல்லிட்டுங்களா? திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன், கண்ணன் கேசவன் நம்பி பீரந்தினில், நம்பி பீரந்தினில். ஜோரம் பாசுரப்படியாக பாடினோம்னா அவ்வளோ ஜோராக இருக்காது. ராகமாக பாடினோம்னா கொண்டாட்டமாக குதூகலமாக இருக்கும். சரிதானா? எண்ணெய் சுண்ணம் எதிரேதி தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. கண்ணன் பிறந்தான்னு கேள்விப்பட்ட உடனேவே அவளை எண்ணெயும் பொருட்களையும் பூக்களையும் பழங்களையும் எடுத்து கொத்தனை மேலே ஒருத்தர் இடித்து பொடிச்சின்னு குடுகுடு 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 குடுகுடுன்னு ஓடி வராளாம். ஓடுவார் விழுவார் உகந்தளிப்பாக நாடுவார். இது வேற ராகம். நாடுவார் கஷ்டமாக இருக்கமா தோணுமையே கற்றுன்னு பாடினா பிரமாதமாக இருக்கும். கற்றுக்க முடியும் நம்ம எல்லாராலையும். நாடுவார் நம்பீரான் எங்குற்றான் என்பார். எங்கே எங்கே எல்லாரும் ஓடிவரார். எங்குற்றான் என்பார் பாடுவார்களோ. காம்போதின்னு பேர். பாடுவார்களோ பல்பறை கொட்ட நின்று, பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே.
4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்களா எனக்கு, நான் இங்கே சொல்லிக் கொடுக்க உங்களால் நன்னா பாடி முடியும். தவிர ஸ்ரீமன் நாராயணியம், 4000 திவ்ய பிரபந்தம், ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமன் வால்மீகி ராமாயணம், வாசுரப்படி ராமாயணம், காயத்ரி மந்திரம், சக்தியை பற்றின சக்தி மகாத்மியம், லக்ஷ்மி சகசிரநாமம், கந்த சஷ்டி கவச்சம், இப்படிப்பட்ட நூல்களெல்லாம் நம்ம ஆற்றுல, அதான் நம்ம வீட்டில் இருந்தாலே சகல க்ஷேமங்களும் நமக்கு ஏற்படும். அப்படிங்கிறச்ச அதுலேருந்து நம்ம எடுத்து பாடவும் பாடினோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். இதை கற்றுக்கிற நம்ம எல்லார் வீட்லேயும், எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், எவ்வளோ நிறைய நன்மைகளெல்லாம் கிடைக்க போகுது, நிறைய சந்தோஷங்கள்லாம் கிடைக்க போகுது. இது நம்மளாக பண்ணுறதா? இல்லை, பகவான் நம்மளை சொல்ல வைக்கிற அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? அதனால தான் நம்மள அதெல்லாம் பாடுறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதனால் சந்தோஷமாக நம்ம பாடலாம், சரியா? பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே பேணி சீருடை தினராக பைரவி. பேணி சீருடை பிள்ளை பிறந்தேனில் காணத்தாம் புகுவார், காணத்தாம் புகுவார், புக்கு போதுவார், புக்கு போதுவார். அணுப்பாரிவன் அணுப்பாரிவன் நேரில்லை காண். அந்த புருஷோத்தமனுக்கு நிகர் உண்டோ? நிகரில்லாத புருஷோத்தமன் அல்லவாக. அணுப்பாரிவன் நெறில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. எல்லாரும் ஓடி வந்து, இந்த புருஷோத்தமனுக்கு நிகர் உண்டா? இந்த அழகு கண்ணனுக்கு நிகர் உண்டா? இந்த சக்தி பாலனுக்கு நிகர் உண்டா? அப்படின்னு சந்தோஷமாக பார்க்கிறார். உரியை மோற்றது உருட்டி நின்றாடுவான். உரியில் வெண்ணெயெல்லாம் இருந்தால் ஒருத்தர் மேலே ஏறி அந்த உருட்டி வெண்ணெயெல்லாம் கீழே கொட்டி அலைஞ்சி சாப்பிட்டு, தானும் சாப்பிட்டு, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து, குரங்குகளுக்கெல்லாம் கொடுத்து ஒரே டியூட்டி பண்ணுறார் அந்த குட்டி கிருஷ்ணர். உரியை மோற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுனை பார்த்தீர், நறுனை பார்த்தீர், நன்றாக தூவார். எல்லாம் மேலேயும் விட்டு கடாசரம், அந்த வெண்ணையும் பாலையும் தைரியம் மூஞ்சி மகர மூக்கு வாய் எல்லாம் சாப்பிடுது குழந்தைக்கு எல்லாருக்கும். செரிமன் கூந்தல் அவிழத்திலை தெங்கும். தலை பின்னிருக்குமா இல்லையாங்கிறது இல்லையா? எனக்கும் தலைமையில் கூட வந்து அப்படியே குடு ஓடி வரான் இந்த குட்டி கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. அது பின்னிட்டுமா பின்னிக்கலையா முடிச்சுட்டுமா ஒன்றும் இல்லை, தன்னை பற்றின உடம்பு இல்லாத அந்த பக்தியில் பறந்து ஓடி வரா. சாதாரண குழந்தையா கிருஷ்ணர்? சாட்சாத் அந்த எம்பெருமான் தானே. அதனால் அந்த பக்தி பரவசம். செரிமன் கூந்தல் அவிழத்திலை செங்கும்
அறிவிழந்தன. அவளோட சொந்தமான அறிவாளுக்கு வேலையே செய்யலை. ஏன்னா எல்லா எண்ணமும் அந்த கிருஷ்ணர் மேலேயே விழுந்துடுது. அதான் விளையாட்டாக சொல்லுவாள், காலிலிடும் ஜலங்கை காதிலிட்டாள், பீலியை தன் முகவாயிலிட்டாள் அப்படின்னு எங்கெங்க நகை என்ன போட்டுக்கணும்னு தெரியாமல் மாற்றி மாற்றி மாட்டிண்டு கணவனா குழந்தையா மாமியாரா யாருக்கு உபச்சாரம் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் ஞாபகம் இல்லாமல் அப்படிலாம் ஓடி வரலாம் கிருஷ்ணனுடைய குரல் கேட்டு கோபிகளெல்லாம் அப்படின்னு அழகாக வந்துச்சு அந்த கோபிகா கீதத்தில். அந்த மாதிரிக்கா செடிமண் கூந்தல், நான் வருமா பாடம் செலுத்த டீச்சர் மாதிரி செடிமண் கூந்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு மேலே உங்களோட கூட உங்களையும் அந்த ஒரு ஜாலியான அந்த சந்தோஷமான அந்த கிருஷ்ணனுடைய லீலைக்கு உங்களுக்கும் தோணட்டோன்னு நான் உங்களை நடுவில் பேசுகிறேன். அதுக்குள்ளே நீங்களும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இல்லையா. மாமி என்ன பாடி நான் அப்படியே கற்றுட்டோம்னா நமக்கு விளையாட்டு போய் இது மாதிரி ஜாலியாக வந்துடும். சரி மண் கூந்தல் அவிழாற்றிழை தெங்கும் அறிவழிந்தன ஆய்ப்பாடி ஆயரே கொண்டு தோளூரி ஒலக்கோடுமழும் நந்தின பரி சொலை சயனத்தான் இந்த முல்லை அரும்பல்ல பல்லேனார் விண்ட முல்லை அரும்பன்ன பல்லேனார் சாவேரி அண்டர் மீனடி புகுந்து நெஞ்சாடினார் அண்டர் மின்றி புகுந்து நெய்யாடினார் கையும் காலும் நிமித்து கடார நீர் இன்னும் மஞ்சளெல்லாம் அரைக்கிறா, சந்தனம்லாம் அரைக்கிறா, கொஞ்சம் பிற்பாட்டு பேசுவோம். கிருஷ்ணர் பிறந்தாச்சு, கிருஷ்ணன் நல்லா கமக்கமானு குடிக்கணும் இல்லையோ. பைய ஆட்டி பசும் சிறு மஞ்சள ஐயனாவழி ஐயனாவழி தாழு கங்காந்திட தாழு கங்காந்திட இப்படி வந்த அழுது அது வாய்க்குள்ள வெய்யும் ஏழும் கண்டாள் வெய்யம் ஏழும் கண்டாள் தான் சாட்சாத் அந்த பரந்தாமந்தான் எம்பெரும்பான்தான் அப்படிங்கிறத யசோதைக்கு காட்டி அருள்றார் கிருஷ்ண பரமாத்மா. பிள்ளை வாய் உள்ளே வாயுள்ளையகன் சுரட்டின்னு பெண்தான் கண்ட மாட நல்ல ஆழற்பூத்திரன் நல்லன் அரும் தெய்வம். இந்த சாதாரண குழந்தையாது, இது கடவுள்னா அது காடுனா அது அப்படின்னு அசந்து போகிறோம். வாயுள் வையகம் கண்டமாட நல்லார் ஆயற்பூத்திரன் நல்லன்னாரும் தெய்வம் பாயச்சீருடை பண்புடை பாலக பாய சீருடை பண்புடை பாலகன் மாயுன் என்று
மகிழ்ந்தனர் மாதரே மாயஞ்சென்று மகிழ்ந்தனர் மாதரே 10 நாளும் கடந்த இது சாரங்கரகம் 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் எட்டிசையும் தாய மரம் கோடித்து வாசலை கொண்டு வந்து வாழை மரம்லாம் நட்டு மத்த மாமலை தாங்கிய மைதனை அந்த மலையே அந்த மலைக்கு கொடையாக தாங்க போகிறார் இந்த கிருஷ்ணர் அப்படின்லாம் தெரிஞ்சிடாவா என்ன பண்ணா மத்த மாமலை தாங்கிய மைதனை உத்தானம் செய்து உகந்த நாராயணி நாயர்பாடி தான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கு இல்லையா? எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் கிடக்கில் தொட்டில் கிழியாவுதை தீடும் எடுத்து கொள்ளில் மருங்கை இது தேடும் ஒடுக்கிய புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுகிலமாயாய் மெலிந்தேனாங்காய் தென்னலார் வயல் சோர் திருக்கோட்டியூர் தென்னலார் வயல் சோர் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பீரந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் வீரித்த மின்னு நூல் விட்டு சித்தன் வீரித்த பன்னு பாடல் வல்லார் கிள்ளை பாவமே. இந்த 10 பாடல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம்னா நம்ம பாவங்கள் அத்தனையும் கழிக்கப்படுகிறது. பகவானை சொல்ல 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 நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும். பகவானை பாட 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 நம்ம மனசுக்கு ஹிதம் சந்தோஷம் ஏற்படும். மனசே உலகத்தில் வந்து சந்தோஷங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நாளையாவது நம்ம மனசுக்கு காமிச்சோம்னா தான் அந்த மனசு அலப்பாயாத அல்லாடாமல் இருக்கும். முழுசான ஒரு சந்தோஷம் அந்த பகவான். அவரை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு மனசு நிறைவு ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களானவா நீங்கி நாம்ளும் முழு சந்தோஷத்தோடு சௌக்கியத்தோடு நம்மளால் வாழ முடியும். அதனால் இந்த 4000 திவ்ய பிரபந்தமெல்லாம் நம்ம ராகத்தோடையும் கற்றுப்போம், பாசுரா ராகத்துலேயும் கற்றுப்போம், மகானியே நினச்சிட்டுருப்போம். எந்த கஷ்டம் இருந்தாலும் யாரும் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். எல்லாருடைய கஷ்டங்களும் நன்னா நீங்கிடும். நம்ம எல்லோரும் நன்னா இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகங்கள் இந்த பாத்திரங்களெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாம் பெரிய பொக்கிஷங்கள். இதெல்லாம் நம்ம நன்னா கற்றுண்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதானா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.